இப்போ நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு எவ்வளோ பொறு பொறுன்னு இருக்குன்னு. நல்லா பொறு பொறுன்னு நல்ல சுவையோடு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்குக்கு நான் தேவையான அளவு மாவு எடுத்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு காப்படி அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து போட்டோம்னு சொன்னோம்னா முறுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ மாவு எடுத்திருக்கேன். அது மாதிரி இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதையும் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு போட்டோம்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காண்டி தான். லைட்டாக ஒரு 1/4 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வெண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பிடிச்சி உதுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து அப்படியே போட்டுறக்கூடாது. நம்ம உப்பை ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி தண்ணியில் லைட்டாக கரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவன் ஆகும். இல்லைனா ஒரே பக்கம் வந்து உப்பு நின்றுக்கும். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ உப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை தச்சு கடாயில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நான் 1/2 லிட்டரு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஊற்றணும்னு சொன்னால் பொங்கும், அதனால் இப்போ நான் 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா இது மாதிரி அகலமான பாத்திரம் போட்டுக்கிட்டோம்னா தான் பிணையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக கொஞ்சமாக கண்டிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு கொஞ்சம் அளவுக்கு இப்படி சாஃப்டாக வரும். அப்போ தான் முறுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் பாருங்கள், இது கூட கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் அமுக்கும்போது கூட கையில் ஒட்டலை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதுலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற இந்த மாதிரி குழா எடுத்திருக்கேன் முறுக்கு புளியறதுக்கு. இப்போ இதில் வச்சு புரிஞ்சு பாருங்கள். இப்படி போட்டுட்டு இந்த 3ஐயும் லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கு. அதை திருப்பி வச்சு போட்டுட்டோம்னா எண்ணெயில் அப்படியே போடலாம். இல்லைன்னு சொன்னால் கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிணையிற பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி சைட்லலாம் திரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கி உள்ளே மூழ்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே நல்லா உடையாமல் எண்ணெயை வடிகட்டி எடுத்து. இப்போ இது பாருங்கள், இன்னும் வெந்துருச்சு. இது லைட்டாக ஒரு திருப்பி எடுக்கும். இப்போ நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு எவ்வளோ பொறு பொறுன்னு இருக்குன்னு. நல்லா
பொறுன்னு நல்ல சுவையோடு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.